தெரிவித்துக் கொண்டு, நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்ப தனிச்சல் என்பது போல் இன்றைய கால பகுதியிலே நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு வைத்தியசாலையை எடுத்து பார்த்தாலும் அந்த வைத்தியசாலையிலே பொய்யாமொழி புலவருடைய வாக்கு தான் இருக்கின்றது. ஆகவே அன்றைய காலத்தினுடைய அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கு இணங்க இவர்கள் இன்று முன்வைத்தார்கள். 92ஆம் ஆண்டுக்குரிய மாணவர்கள் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் என்றால் 25 வருடங்களுக்கு பிறகு கல்வி கற்ற மாணவர்கள் இந்த பிரதேசத்திலே அல்லது எமது மாவட்டத்திலே ஒன்று கூடி இருக்கின்றார்கள் என்றால் மிகவும் அரிது, அரிதிலும் அரிது. ஆகவே அன்றைய கால கல்வி முறையான மாணவர்களுக்கு இன்றைய காலத்தினுடைய தேவை கல்விய கல்வி முறையை பயன்படுத்துவதற்காக அவர்களுக்கு அந்த அடிப்படை அறிவை வித்திட்டது அன்றைய கால கல்வி முறையாகும். இன்னும் ஒரு வகையை சொல்லியிருந்தார்கள். அதாவது அடிக்கடி நாங்கள் பல மேடைகளிலே குறிப்பிடுவது, வாசிக்கின்ற மனிதன் பூரணமடைகின்றான், வாசிக்காத மனிதன் பூஞ்சனமடைகின்றான். இன்று பாருங்கள், மாணவர்களுடைய ரைட்டிங் ஸ்கில், அதாவது எழுத்தாற்றல் குறைந்திருக்கின்றது. இந்த எழுத்தாற்றல் குறைந்ததால் தான் இன்று மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஆரம்ப காலங்களிலே பாருங்கள், கல்வி முறையிலே கற்றவர்கள் எத்தனை படைப்பாளிகளாக ஆக்கத்திறன் மிக்கவர்களாக தங்களுடைய சமூகத்திலே வருகின்ற மன அழுத்தங்களை புறத்தாக்கங்களை நீக்குவதற்காக அதிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பாரதியை போன்றோம் அல்லது பாரதிதாசனை போன்றோம் அல்லது எமது ஈழத்தினை சேர்ந்த புதுவை ரத்னதுரை அவர்களை போன்றோம் எத்தனை படைப்பாளிகளை நாம் காண்கின்றோம், அரிதிலும் அரிது. ஆகவே இன்றைய தொழில்நுட்பத்துக்குள்ளே நாங்கள் மூழ்கி கல்வி என்பதை விற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த கல்வியூடாக, அதாவது நீங்கள் குறிப்பிடுவதிலே எந்த விதமான பிழையும் இல்லை. அதாவது நவீன காலத்தினுடைய கல்வி முறை காலத்துக்கேற்ப பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் வலு என்ற அடிப்படையிலே புகுந்து முறைக்கு புகுதல் என்ற அடிப்படையில் அப்பாற்பட்டு அன்றைய கால கல்வி முறையால் தான் இன்றைய கால கல்வி முறை தாங்கி வளர்ந்தது என்பதற்கேற்ப நடுவர் குறிப்பிட்டிருந்தார். மீண்டும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வாசித்தல் கலாச்சாரத்திற்குள் போகின்றது. இன்று வாசிப்பு மிக மிக அருகி இருக்கின்றது. இதனால் தான் நாம் மீண்டும் இந்த முறையை இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அன்றைய கால கல்வி முறையினால் பிரம்ம முகூர்த்தம் பற்றி குறிப்பிட்டிருந்தார் இவர் அணியைச் சேர்ந்த ஆசிரியர். நாம் இயற்கைக்கு முரணாக 2 மணிக்கு படிப்பதாக குறிப்பிடுகின்றார். நாம் இயற்கைக்கு முரணாக செயல்படுகின்ற வேளையிலே எங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிப்படைகின்றன. இன்று எத்தனை பேர் சிறுநீரக பிரச்சனை உள்ளாகி இருக்கின்றார்கள், இதய பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள், கண் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இவையெல்லாம் இயற்கைக்கு மாறாக செயல்படுகிறது. செய்முறை இல்லை என்று சொன்னார்கள். எங்களுடைய கால கல்வி முறையிலே இயற்கையோடு சேர்ந்து அன்றாட வாழ்க்கை முறையோடு சேர்ந்து செய்முறை இருந்தது. விவசாயம் என்றால் வயலுக்கு செல்வோம். ஆனால் இன்று விவசாயம் என்றால் ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்திலே ஒரு வயலை செயற்கையாக உருவாக்கி காட்சிப்படுத்துகின்றோம். ஆனால் அந்த முறை அடிப்படையிலே அன்றைய கால கல்வியே சிறந்தது. அன்றைய கால கல்வியே இன்றைய கால கல்வியில் பாதுகாக்கின்றது. வாசிக்கின்ற மனிதன் பூரணமடைந்தான் என்ற பணியிலே நாங்கள் வாசிப்போம், இந்த உலகத்தை நேசிப்போம், ஆரோக்கியமான சமூகத்தை கட்டி எழுப்புவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எழுத்தாளர் புயலேசன் அவர்களுக்கு நன்றி. உண்மையாகவே அவர் மிகச் சிறப்பாக தொகுப்புரையை வழங்கி இருக்கிறார். எப்படித்தான் இன்றைய கால கல்வி இருந்தாலும் அவர்கள் உடல்